டிசைட் பண்ணா ஒரு அவ்வளவுதான். எப்ப பார்த்தாலும் எனக்கு தடங்களாவே இருந்துகிட்டு இருக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேச எல்லாத்துக்கும் வந்துருவீங்க. நீ சும்மா இருக்க. நான் ஏன் சும்மா இருக்கணும்? Don't talk to anyone like that. அப்ப நீ அப்ப நான் பேசும்போது நீங்க ஏன் பேசுறீங்க? Bloody sweet. அவங்க சொல்லிட்டு நீங்க சொல்ல தேவை. நீ உட்காருங்க, தயவு செஞ்சு உட்கார்ந்துருங்க. எல்லாத்துலயும் முந்திரி கொட்டமே வராதீங்க. இது என்ன வார்த்தை? இது முந்திரி கொட்டை. முந்திரி கொட்டை. ஆமா ஆமா. நீங்க நீங்க சொல்றீங்க சார், நீங்க தான் சார் பேசிட்டு இருக்கீங்க. அவங்க ரெண்டு பேர் கிட்ட சொல்லுங்க. அவங்க சொல்லிட்டு மேடம் நீங்க உட்காருங்க மேடம். Here I come. மேடம் அவங்க ரெண்டு பேர் கிட்ட சொல்லுங்க. அவங்க சொல்லிட்டு மேடம் நீங்க உட்காருங்க மேடம். அவ இந்த ஊரை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. ஆரம்பிக்கலாங்களா? பாலானா வேணாம். டிசைட் பண்ணா ஒரு எனக்கு என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா இல்ல தண்ணி கிண்ணி போட்டுருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? அவங்க சொல்லிட்டுங்க, நான் கேட்டுக்கிறேன். நீங்க ஏன் சொல்றீங்க? நான் ஒரு கண்டஸ்டன்ட். என்னோட அதே ஒரு கண்டஸ்டன்ட்டா தான் நான் பேசுறேங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு. அப்புறம் வீடியோ ஃபுல்லா பாருங்க, வயிறு குலுங்க சரிங்க. மாயா அண்ட் பூர்ணிமா இருவரும் வந்து கிண்டல் பண்ண ஒரு விஷயம், அந்த விஷயத்தை வந்து சம்பவமா வச்சு இந்த வழக்கை வந்து நான் தொடுத்திருக்கேன். புடிங்க சார் அவனை, புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. ஆண்களின் சேஃப்டி அப்படிங்கிற அடிப்படையில் நான் விக்ரம சொல்றேன். அப்ப நீ பாப்பா வந்து அப்போ அவர் இல்ல, பிராவோ சொல்றேன். இல்ல இப்போ ஓகே. ஒரு பையன் வந்து கூட்டி பெருக்கிட்டு மாஸ்க் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இது அது இல்ல என்னைக்கு அந்த தேவை பள்ளி எனக்கு அப்படின்னா கையோட அத்தே கண்ணுல போட்டுருந்தா என்ன ஆயிருப்பேன், தார் ஆயிருப்போமே. உமன் சேஃப்டி அப்படின்னு பேசக்கூடிய அவங்களாலேயே பசங்களுக்கான டிக்னிட்டி அண்ட் சேஃப்டியும் ஸ்பாயில் ஆகிற மாதிரி இருக்கு. ஒரு ஆணை நான் கிண்டல் அடிக்க போறேன், அதுக்காக நான் இந்த ஜோக்க சொல்ல போறேங்கிற அடிப்படையில் அது சொல்லப்படல. அப்படி அர்த்தம்? அப்படித்தான் நான் பாடினேன். இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. அது ஒரு மாஸ்க் அண்ட் இந்த ஜோக் அப்படிங்கிற அடிப்படையில சொன்ன ஒரு ஜோக். ஜோக் இல்ல இல்லையா? இங்க இருக்கிற ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுக்கும் வெளியில ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து நான் ஜோக்குக்காக தான் பண்ணேன்னு சொல்லிட்டு போறதை வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. மாயா வந்து அது என்ன சம்பவம் என்ன அப்படிங்கிறது ஞாபகம் இல்லைன்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் அது எனக்குமே ஞாபகம் இல்லை. என்னடா இவ்வளவு பெரிய பிகாஸ் நாங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி விளையாட்டா சில ஜோக்குகள்லாம் பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம். முக்காவாசி வேறு அடுத்தவன் கதையை தான் பார்க்கணும். அடுத்தவன் என்ன செய்யறான், அடுத்தவன் எங்க போறான், அடுத்தவன் எங்க சாவுறான், செத்தா பயில இதே ஜோலியா அலைங்கல. நீங்க பக்கத்துல இருந்தீங்கல்ல, என்ன காட்டினாங்க அவங்க? எனக்கு தான் ஞாபகம் இல்ல. அப்ப உங்களுக்கே வந்து அதை ஞாபகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கு எங்களுக்கு. உங்ககிட்ட சில பேர் பேசும்போது வேணுங்கிறப்ப அதை சீரியஸ் ஆக்குறீங்க, வேணாங்கிறப்ப கடந்து போயிடுறீங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. விக்ரம் வாங்க, இந்த விஷயத்துல நிக்சனுக்கு பதிலா நீங்க இருந்திருந்தா நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? எனக்கு இருக்காது. யாருடா சொல்ல நீ? இந்த மாஸ்க காட்டும்போது கீழ இருக்கிறவங்க அமைதியா இருங்க, பாதிக்காது. ஆமா, என்னோட புரிதல்னு ஒன்று இருக்கு இல்லையா, எனக்கு இருக்காது. நீ இருப்பியா மனுஷனா? நீ மானம் கிட்ட போயல, நான் மானம் உள்ளவன்டா. என்ன காமிச்சு இருந்தாங்கன்னா நான் கண்டிப்பா அகைன்ஸ்டா பேசியிருப்பேன். சபாஸ் மாமா,
ஜோக்கா இருந்தாலும் அந்த சுச்சுவேஷன்ல எனக்கு அது ஜோக்கா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நான் கண்டிப்பா கேட்டிருப்பேன். இது வந்து காமெடி பண்றதுக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சீரியஸாக தான் சொல்லணும்னு. ஆக்சுவலாக அப்படி ஜட்டி காமிச்சிருந்தா அது தவறு. இந்த மாதிரி எனக்கும் சில இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு, எனக்கும் மாயா தங்கச்சிக்கும். முருங்காய் சாப்பிட்டா அப்ப தங்கச்சி சொன்னாங்க, என்னன்னா முருங்காய் சாப்பிடுறீங்க, பொண்டாட்டி ஞாபகம் வந்துச்சா? அவங்கிட்டயே போய் ஏன் சொல்லிட்டு இருக்க? இந்த பாரு, அறிமுகம்லாம் படுத்த வேணாண்டா, என்ன இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். நான் அது ஏன்னா அது பெருசுப்படுத்த வேணாம் அப்படின்றதுனால. இது யாரு இது சொன்னது? யாரு? நான் தங்கச்சி. ஏப்பா உன் கன்சியூமர் கோர்ட்ல ஒரு கேஸ போட்டு இவன் உள்ள தள்ள கூடாதா? பாவம் அனாதை. சுரேஷ் அண்ணா வந்து அவங்கள பார்த்து கண்ணடிச்சு சொல்லுன்னு சொன்னது அவங்களுக்கு ஈவ் டீசிங்கா தெரியுது அப்படின்னா அவர் ஜோக்கா தானே சொல்லிருக்காரு. ஆனா அவங்க கண்ணுக்கு அது ஈவ் டீசிங்கா தெரிஞ்சது இல்ல. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. அப்போ இவங்களுக்கு ஜோக்கா தெரியறது, ஆண்களுக்கு ஏன் அது ஈவ் டீசிங்கா தெரியக்கூடாதுன்னு எனக்கு ஒரு கேள்வி. நிக்சனோட இந்த இன்சிடென்ட் நடந்தது, இத்தனை விஷயங்கள் பேசின மாயா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்கலாமா? முதல்ல இதே ஒரு ஆண் ஒரு உள்ளாடையை எடுத்து அவங்கள பார்த்து கமெண்ட் பண்ணிருந்தா அதே மாயா சும்மா இருந்திருப்பாங்களான்ற கேள்வி எழுப்புனாங்க. இவங்க அடிக்கிற ஜோக்ஸா இருக்கட்டும், இவங்க அடிக்கிற மீன் கமெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்களோட நேமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே பாதிக்குது. இவங்க காமெடி அப்படிங்கறத இவங்க நினைக்கிற வரைமுறையில நாங்க எல்லாரும் அந்த காமெடியை நினைக்கணும்னு அவசியம் இல்லை. யுவரானர், ஒரு பார்வையாளனா இந்த கேஸ் அணுகுனா இந்த கேஸ் நான் தினேஷ் கிட்ட தரேன். யூ வின். எப்படி முடியும்? நீங்களே சொல்றீங்க அந்த டிக்னிட்டி அஃபெக்ட் பண்ற மேட்டர்ல இட் வாஸ் a joke. I can joke. I am 18+. நான் 18+ ஜோக் போடுவேன். பார்த்தா அடிக்கணும் இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு, வர 18+ ஜோக் போடுவேன். யார முறைக்கிறா? நீங்களா? நேத்து போய் மாயா கிட்ட போய் அவங்க உனக்கு நேர்மையா இல்லன்னு சொல்றீங்க. ஆமா. உங்களோட கான்ட்ராடிக்டரியா இருக்கு. நீங்க ஒரு விஷயம் நீங்க சொல்லும்போது அங்க என்கிட்ட ஒன்னு சொல்றீங்க, மாயாட்ட ஏன் சொல்லல? ஜட்ஜா இருந்தாலும் அந்த பிரச்சனை வரும். ஏன்னா அதிக நியாயம் தொடர்ந்து 3 கேஸ் தோத்துருக்காங்க அப்படின்னா அவங்க டென்ஷனா தான் ஆவாங்க. அந்த மென் டிக்னிட்டி புல்ஷிட், அவன் வந்து உமன் டிக்னிட்டி எல்லாத்தையும் அவன் ரொம்ப சீப்பா பேசியிருக்கான். நானும் ரவீனாவும் அவளோட வளர்ச்சிக்கு நான் தடையா இருக்கேன்றது அவன் சொன்னது தப்புனா, ஐஷுவோட வளர்ச்சிக்கும் அவன் தடையா இருக்கிறது வந்து தப்பு, நான் ஒத்துக்கணும். நான் அதே மாதிரி ஐஷுக்கு பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அவங்கள பாதுகாக்கணும்னு எந்த எண்ணமுமே கிடையாது. நிக்சன் வந்து ஒரு பயங்கர இண்டிவிஜுவல் பிளேயரா தெரிஞ்சாப்ல, எப்போ ஐஷுவோட கனெக்ட் ஆனானோ அப்ப வந்து இத பத்தி அவன் பேசுறது இல்ல. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? ஐஷு வந்து டெஃபினட்டா நிக்சனை விட ஒரு பெட்டர் பிளேயரா தான் நான் பாக்குறேன். நண்பர்களை எக்ஸெக்ட் போட்டுக்கோங்க, இல்லாட்டி எடிட்டர் பொறுப்பல்ல. அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். இன்சிடென்ட்ல ஐஷு நிஜமாவே அவன் வாதத்தை கத்தி சொல்லிட்டு இருக்கும் போது பேசாத சொன்னது வந்து நான் சாட்சிங்க. இறங்கி ஏதாவது செய்யலாமான்றாலும் கோவம், அந்த அளவுக்கு வருது. அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் நான் கத்தி பேசி அவன் அது சொன்னப்ப எனக்கு இரிட்டேட் ஆச்சு. என்னங்க ஒரு காயா புள்ளையா பழகிட்டு டபால்னு வந்து முதல் குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில. நமக்கு எந்த வகையில இண்டிவிஜுவல் கேம் எஃபெக்ட் பண்ணிட்டான் நிக்சன் அப்படின்னு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்தா இது ஒத்துக்கலாம். வெயிட்டிங்கா, ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். நிக்சன் கிட்ட வந்து சில விஷயம்லாம் என்னால கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு சொன்னதுக்கு நான் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்கேன். நல்லா வந்து என்கிட்ட பேசியிருக்கான். நிக்சன் வந்து ஐஷு கிட்ட நீங்க சாரி சொல்லி ஆகணும் இதுக்காக அப்படின்னு சொல்லி ஐஷுக்காக வந்து டிஃபெண்ட் பண்ணி என்கிட்ட பேசினாரு.
சாட்சிகளோட வாதத்தை வச்சு தான் பேச முடியும். அதனால வந்து கேஸ் வின் பண்ணது வந்து மணி. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. புரியல அப்புறம் பேசுறேன். சொன்னது நான் சொன்னா எல்லாமே காலி. ஓ அப்படியா விஷயம்? புரிஞ்சுக்கோ, நான் வாய் விட்டேனா எல்லாமே காலி. சோ கம்முனிரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த வாரமே நான் இருப்பேன்னு தெரியல. எதனால தெரியுமா எனக்கு தோணுது, வில்ல நான் நெகட்டிவா போர்ட்ரேட் ஆயிருக்கேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. போடா, உன் கண்ணுல பயத்தை பாத்துட்டேன். அப்படியே ஓடுற. இன்னைக்கு பிக் பாஸ் பண்ணது வேணும்னே எல்லாமே அவங்க சைடுக்கு பண்ண மாதிரி இருந்துச்சு. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. இல்ல நம்ம சைடு தப்பு இருக்கு நிறைய. இதெல்லாம் கமல் சார் கேட்பாரு வீக்கெண்ட். அப்போ ஒரு கழுவி ஊத்தினா நான் வாங்கிக்கலாம். அதானே நம்மளுடைய வழக்கமே. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. எப்படி இருக்கு? ஹாப்பியா இருக்குமா? இனிமே நீ வந்து செவ்வுள்ளே அடிக்கும். மான்குட்டி மாதிரி துள்ளி கூச்சிட்டு இருந்த என் புள்ளைய எப்படி அடிச்சு கழட்டிக்காரு பாருங்க. நான் என்ன டூருக்கு வந்திருக்கேன், இந்த விசாரிச்சுட்டு பாருங்க. இந்த தலைவரே கண்ட ரீசன் சொல்லி என்ன உள்ள அமைச்சிட்டாங்க. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது, கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கு. அந்த அக்ஷயா வந்து நான் போரிங் பர்ஃபார்மரா, மக்கள் கிட்ட இது ஒரு ஓட்டிங் போட சொல்லுங்க, யார் போரிங் பர்ஃபார்மர்னு. என்ன கொடுத்துற நீ? தினேஷ் இருக்காருல்ல, from the first day I don't even feel like welcoming him. I feel Pradeep is a better player. He is not a great guy, but a better player at least. டேய், என்னது பெட்டர் பிளேயரா? கறி குழம்புல எலும்பு. உன் கதையே வேணா, கிளம்பு. எனக்கு இங்க இருக்கிற யாருக்கிட்டயுமே காண்டில்ல. என்னமா பர்ஃபார்ம் பண்றா பாருங்க சார். என்ன கேம் விளையாட விடுங்க, இல்ல என்ன தூக்கிடுங்க. நடுவுல பூந்து நீங்க விளையாடாதீங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நீங்க ஏன் அநியாயமா உள்ள பூந்து அவருக்காக கேம் விளையாடி என்ன டவுன் பண்ண ட்ரை பண்றீங்க? விஷ்ணுவின் சிறை தண்டனை காலம் இத்துடன் முடிந்தது. பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க. வரட்டாமாம் வீடுறே. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம்.